ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணுறவங்கள இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரே ஆப்டிக்ஸ் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம ரிஃப்ராக்ஷன் அதுக்கப்புறம் டிஆர் பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ரெகுலராக நம்ம சேனல்லேருந்து ரே ஆப்டிக்ஸ் வந்து வீடியோஸ் வரும்போது ப்ராப்ளம் சால்விங். ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து March 1 அண்ட் February 27 வந்து நம்ம கிளாஸ் 10 அண்ட் கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் பேச்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஆஃப்லைனுக்கு யூ ஷுட் கம் டு த கொளத்தூர், சென்னை. ஓகே, நீங்கள் ஆன்லைனாக எங்கே இருந்தாலும் படிக்கலாம். ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 100 out of 100 வந்து கேரண்டீட். ஸோ நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. கவனிங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, ரே ஆஃப் அ மோனோக்ரோமேட்டிக் லைட் ப்ரொபகேட்டிங் இன் ஏர். ஃபஸ்ட்டு மோனோக்ரோமேட்டிக்னா என்ன அர்த்தம்? சிங்கிள் வேவ் லென்த்னு அர்த்தம். ரே ஆஃப் மோனோக்ரோமேட்டிக் லைட் ப்ரொபகேட்டிங்னா என்ன அர்த்தம்? ட்ராவலிங் இன் ஏர். ஸோ ஏரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. இஸ் இன்சிடென்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். ஸோ ஏர்லேருந்து வாட்டர் சர்ஃபேஸ் மேலே இன்சிடென்ட் ஆக போகுது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் குவான்டிட்டிஸ் வில் பி சேம் ஃபார் த ரிஃப்ளெக்டட் அண்ட் ரிஃப்ராக்டட். ஸோ ரிஃப்ளெக்டடும் சரி ரிஃப்ராக்டட் சரியும் ஒரு விஷயம் மட்டும் மாறவே மாறாது. அது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி பேசிக் திங். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தெரியல. ஸோ கண்டிப்பாக இதை லேர்ன் பண்ணிக்கோங்க. தெரியலனா சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். நிறைய இதில் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இருக்குது, நோட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த இன்சிடென்ட் லைட். ஓகே, இதை நம்ம இன்சிடென்ட்னு கூப்பிடலாமா? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐன்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு என்ன தெரியும்? திஸ் இஸ் ஏர் மீடியம், திஸ் இஸ் வாட்டர் மீடியம். ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1, வாட்டரோடது 1.33. ஸோ திஸ் இஸ் த இன்சிடென்ட் லைட். பட் என்ன ஆகும்? ரிஃப்ளெக்டட் ரே வில் ஆல்சோ மேக் அன் ஆங்கிள் ஆஃப் ஐ. ஸோ இதுவும் ஐ, இதுவும் ஐ. அதுக்கப்புறம் ஏர்ன்றது என்னது? ரேரர் மீடியம், வாட்டர் இஸ் அ டென்சர் மீடியம். ஏன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்கும்? இட்ஸ் கோயிங் டு கால் இட் அஸ் வாட்? டென்சர். திஸ் இஸ் ரேரர். ஸோ பட் என்ன ஆகிடும்னா லைட் வந்து என்ன ஆகும்? டுவர்ட்ஸ் அ நார்மல் பெண்ட் ஆகும். தட் இஸ் திஸ் இஸ் அ நார்மல், டுவர்ட்ஸ் அ நார்மல், ரிஃப்ராக்டட். இதுதான் ரிஃப்ராக்டட். ஓகே, இதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது மாறாதுன்னு கேட்டிருக்காங்க, ரிஃப்ளெக்டட்லேயும் ரிஃப்ராக்டட்லேயும். ஸோ எனர்ஜி கேரிட், ஸ்பீடு, ஃப்ரீக்வன்சி, வேவ்லென்த், மொத்தம் 4 விஷயம் இருக்குது. இதில் ஸ்டாண்டர்டாக சொல்லப்போனால் எப்பவுமே ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷனில் ஃப்ரீக்வன்சி மட்டும் மாறவே மாறாது. ஓகே, நம்மளுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆப்ஷன் டி தான், சி தான் என்னது நம்மளுக்கு கரெக்டு. ஓகே, ஆனால் எனர்ஜி கேரிடுன்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு பாருங்கள். லைட் வந்து இப்போ வருது, பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரிஃப்ராக்டும் ஆகும். ரெண்டுமே நடக்கும். ஒரு லைட் வந்து இன்சிடென்ட் ஆச்சுன்னா அதில் இப்போ நான் எங்கே என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். எனர்ஜி கன்சர்வேஷன் படி இங்கே 5 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வருதுன்னு வைங்க. ரிஃப்ளெக்டடில் ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஜூல்ஸ் போயிட்டுனா இந்த சைடில் என்ன ஆகிடும்? 2 ஜூல்ஸ். அதாவது ரிஃப்ளெக்டடுக்கும் ரிஃப்ராக்டடுக்கும் சேம் எனர்ஜி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் வில் பி அ டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ். இஸ் இஸ் கிளியர்? அதனால தான் வந்து நம்ம எனர்ஜி கேரிட் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். இங்கே இன்சிடென்ட்டும் ரிஃப்ளெக்டட் ரிஃப்ராக்டடில் எனர்ஜி வில் பி ஸ்ப்ளிட்டட். ஓகே, ஸோ அதனால தான் இட்ஸ் நாட் சேம். ஸோ ஃப்ரீக்வன்சி தான் ஆன்சர். நம்மளுக்கு வேவ் லென்த்தும் ஸ்பீடும் இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச். ஸோ நீங்கள் கேட்கலாம், சார் வேவ் லென்த் ஸ்பீடை என்ன ஃபார்முலா பேஸ் பண்ணி மாறப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. சின்னு போட்டது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் டிவைடட் பை என். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு சி பை என். என் இஸ் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ வி இஸ் ஈக்குவல் டு லாம்டா எஃப். இந்த 2 ஃபார்முலா வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத கவனிங்க. வி இஸ் ஈக்குவல் டு சி பை என் அண்ட் வி இஸ் ஈக்குவல் டு லாம்டா எஃப். இதை வச்சு ஐ கேன் ப்ரூவ் திஸ் எக்ஸ்பிரஷன். வெரி வெரி பவர்ஃபுல் எக்ஸ்பிரஷன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஈக்குவேஷனை கேட்டாலே தெரிய மாட்டேங்குது. ஐ எம் சீரியஸ். ஓகே, நல்லா படிக்கிற பசங்களுக்கு இது தெரிய மாட்டேங்குது. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு சி பை என்னன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. அதே மாதிரி வி இஸ் ஈக்குவல் டு லாம்டா எஃப். இங்கே வின்றது என்ன? ஸ்பீடு, என்னன்றது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இப்போ லைட் வந்து ஒரு மீடியம், ஸோ ஃபஸ்ட்டு மீடியம் 1லேருந்து 2க்கு போச்சு அப்படின்னா திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். லாம்டா 1 பை லாம்டா 2 வேவ் லென்த் ஆஃப் லைட் இன் ஃபஸ்ட் மீடியம் லாம்டா 1 டிவைட் பை லாம்டா 2 செகண்ட் மீடியம் வில் பி ஈக்குவல் டு v1 பை v2 n2 பை n1. ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே லாம்டா 1னா இங்கே v1, ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா n2 இருக்கும், இன்வெர்ஸ். ஓகே, எவ்ரி திங் கேன் பி ப்ரூவ் ஃப்ரம் திஸ். இதுலேருந்து இது கிடச்சிது. சரியா? இப்போ அடுத்த 2 ப்ராப்ளமும் இதை பேஸ் பண்ணதான் எப்படின்னு பாருங்கள். ஸோ மோனோக்ரோமேட்டிக் லைட் ஆஃப் வேவ் லென்த் வந்து 589 நானோமீட்டர்னு கொடுத்துருவாங்க. ஸோ இது மாதிரி வேவ் லென்த் கொடுக்கும்போது 589 நம்ம 519 எடுத்துக்கலாம். இஸ் இன்சிடென்ட் ஃப்ரம் ஏர் ஆன் அ வாட்டர் சர்ஃபேஸ். இதுவும் என்னது? ஏர்லேருந்து வாட்டர் மேலே படுது. ஏர் இஸ் அ ரேரர் மீடியம், வாட்டர் இஸ் அ டென்சர் மீடியம். இஃப் மியூ ஃபார் த வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.33 கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி அண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ரிஃப்ராக்டட். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி, ஸ்பீட் எல்லாத்தையும் ஃபார் த ரிஃப்ராக்டட் வேவ் வி நீட் டு ஃபைண்ட். ஸோ எப்படி கண்டுபிடிக்கன்னு பாருங்கள். ஸோ இது வந்து என்னது? நம்மளோட இன்சிடென்ட்டு. இப்போ இன்சிடென்ட் வந்து படுறது வந்து ஏர் மீடியமில் வந்து படுது, என்ட்ராக போகிறது வாட்டர். ஸோ திஸ் இஸ் த ரிஃப்ளெக்டட். இதுக்கும் ஐ இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஏர்லேருந்து வாட்டர் போகிறனால டுவர்ட்ஸ் நார்மல் பெண்ட் ஆக போகுது. இதோட ஃப்ரீக்வன்சி, இதோட லாம்டா, இதோட ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தான் தெரியணும். நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி இதில் இருக்க என்ன ஃப்ரீக்வன்சி அதே தான் இதுக்கும். கரெக்டாக? ஸோ 1 by 1 நம்ம கண்டுபிடிக்கலாம். வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ லைட் வந்து எந்த மீடியம்லேருந்து எந்த மீடியம் போகுது? ஃபஸ்ட்டு மீடியம் ஏர்லேருந்து செகண்ட் மீடியம் வாட்டருக்கு வருது. ஸோ வாட் ஐ கேன் சே இஸ் n2 இஸ் நத்திங் பட் வாட்? வாட்டர் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்
1.33 கொடுத்துருக்காங்க. அதை நான் என்ன எழுதிக்கலாம், 4/3 எழுதலாமா? அதே மாதிரி லேம்டா வந்து ஏரில் என்ன கொடுத்துருக்காங்க, 589 நானோமீட்டர். நான் 519 எடுத்து கூட ஒர்க் அவுட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆன்சர் பெருசாக மாறாது. ஸோ ஐம் கோயிங் டு ஃபைண்ட் தீஸ் திங்ஸ். ஓகே, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, திஸ் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ λ2/λ1 is equal to V2/V1 N1/N2. ஓகே, நான் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ வாட்டர், லாம்டா வாட்டர், வெலாசிட்டி இன் வாட்டர், இது வந்து என்னது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பாருங்கள். கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க, ஏரில் இருக்கும்போது வேவ் லென்த் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதை கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எக்ஸ்பிரஷனையும் இதையும் எடுத்துக்க போகிறேன். இதை எடுத்துக்கிட்டால் எப்படி வருதுன்றதை பாருங்கள். ஓகே, இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ இந்த பார்ட்டையும் இதையும் எடுத்துக்கிட்டு கம்பேர் பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா லாம்டா டபிள்யூ, தட் இஸ் வேவ் லென்த் இன் வாட்டர் மீடியம், ஏரில் வந்து 589 நானோமீட்டர், 1/4/3. 3 மேலே கொண்டு போங்க, யூ வில் கெட் 3/4. ஓகே, ஃபைனலாக லேம்டா ஆஃப் வாட்டர் என்ன கிடைக்குது நம்மளுக்கு, எல்லாரும் வெளியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 519 வச்சு கேன்சல் பண்ணாலும் நம்மளுக்கு 443 நானோமீட்டர். யூ கேன் கால்குலேட் திஸ். ஓகே, ரைட். இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்பீடு கண்டுபிடிக்கணும், ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஃப்ரீக்வன்சி வந்து ஏர் மீடியம்லேயும் சரி வாட்டர் மீடியம்லேயும் சரி ஃப்ரீக்வன்சி வந்து சேம் தான். ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட் V/λ நம்மளுக்கு தெரியும். Frequency in air nothing but what, speed of light in air divided by wavelength in air. So speed of light in air என்னது 3 × 10⁸ meter per second. wavelength questionல கொடுத்துருந்தாங்க 589 நானோமீட்டர், கரெக்டா? ஸோ நானோமீட்டர்ன்றது 10⁻⁻9 மேலே போச்சுன்னா என்ன ஆகிடும், இந்த 3 × 10⁸ 3000 divided by 590, நான் சொன்னேன் இல்லையா 589 590 வச்சுக்கோங்க. ஈஸி டு கேன்சல், ஈஸியாக கேன்சல் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ கீழே இருக்க -9 மேலே போச்சுன்னா +9. ஃபைனலி யூ ஆர் கெட்டிங் 5 × 10⁻14 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகே, ரைட். இப்போ அதுக்கப்புறம் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, V is equal to C/N தானே, வாட்டர் மீடியமில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ N வந்து 4/3 வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வாட்டர். ஸோ 3/4 × C, சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூ வில் கெட் வாட், 2.2 × 10⁸8 மீட்டர் per second. ஓகே, ஸோ இந்த கொஷின் பார்க்க ரொம்ப சிம்பிள், எல்லாமே ஓகே. ஆனால் இந்த எக்ஸ்பிரஷனில் இருந்தால் எல்லாமே வருது. ஓகே, திஸ் பேசிக் எக்ஸ்பிரஷன் இல்லையா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியும். எங்கேருந்து வருது, ஃப்ரம் தி ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் V is equal to C/N, V is equal to λf. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், தெரியலனா யூ கேன் லேர்ன் நவ். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள், இட்ஸ் a வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். 2025 வந்த கொஸ்டின், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் 2 மீடியா 1 and 2. ஓகே, ஸோ நம்மளுக்கு 2 மீடியம் இருக்குது, 1 and 2. ரெண்டுலேயும் ஸ்பீட் என்னென்னு கொடுத்துருக்காங்க, இதுக்கு V1, இதுக்கு V2. கூடவே என்ன கொடுத்துருக்காங்க, V2 is greater than V1. V2 is greater than V1. ஸோ V2 is greater than V1னா எதில் ஸ்பீட் அதிகம், செகண்ட் மீடியமில் ஸ்பீட் அதிகம், ஃபர்ஸ்ட் மீடியமில் ஸ்பீடு கம்மி, கரெக்டாக? அப்போ அதுலேருந்து நம்ம என்ன ஜட்ஜ் பண்ணலாம், ரேரர் மீடியமில் தான் எப்போவுமே ஸ்பீட் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ ரேரர் மீடியம் இப்போ எது ஜட்ஜ் பண்ணிக்கலாம், ஸோ மீடியம் 2 இஸ் கோயிங் டு பி ரேரர் மீடியம், மீடியம் 1 இஸ் கோயிங் டு பி வாட், டென்சர் மீடியம். அதுக்கப்புறம் நம்மளோட இந்த எக்ஸ்பிரஷன் வச்சுக்கலாம். பட் இப்போ என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க, ஃபார் அ ரே ஆஃப் லைட் டு அண்டர்கோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அட் இன்டர்ஃபேஸ் ஆஃப் திஸ் 2 மீடியா. ஸோ இங்கே இந்த 2 சர்ஃபேஸ் இருக்குல்ல 1 and 2, இதில் வந்து TR நடக்கணுமா, அதுக்கு வந்து எந்த மீடியமில் படணும், ஃப்ரம் வாட் மீடியம், ஃப்ரம்னு கொடுத்துருக்காங்க, அதாவது ஃப்ரம் அண்ட் டூன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அட் த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் த ரே ஆஃப் லைட் ஆஃப் தீஸ் 2 மீடியா இட் மஸ்ட் பி இன்சிடென்ட் ஃப்ரம். ஸோ லைட் ரே வந்து எந்த மீடியமில் இருந்து படணும் இன்னொரு மீடியம்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃப்ரம் விச் மீடியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு TR நடக்கணும்னா கண்டிப்பாக என்ன தெரியும், எதுலேருந்து போகணும், டென்சர்லேருந்து ரேரர். அப்போ இதில் எது டென்சர், மீடியம் 1. ஸோ மீடியம் 1 ஃப்ரம் மீடியம் 1 டு மீடியம் 2. அப்போ ஃப்ரம்னு கேட்ட இடத்துல நம்ம என்ன பண்ணணும், மீடியம் 1 தான் கரெக்டு. ஸோ இதில் மீடியம் 2 மீடியம் 2 கொடுத்துருக்காங்க, இது ரெண்டுமே கிடையாது. ஸோ லைட் ஷுட் பி இன்சிடென்ட் ஃப்ரம் வேர், டென்சர்லேருந்து ரேரர். ஸோ மீடியம் 1 தான். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று கரெக்டாக இருக்கணும். பட் இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ அட் அன் ஆங்கிள் கிரேட்டர் தென், அதாவது TR நடக்கணும்னா அடுத்த ஆங்கிள் கிரேட்டர் தென் அப்படின்னா என்ன அர்த்தம், பேசிக்காக இந்த 2 ஆங்கிள்ஸுமே என்னது, கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ இதில் எது வந்து கரெக்டான கிரிட்டிக்கல் ஆங்கிள் ரெப்ரசன்ட் பண்ண போகுது அப்படின்றத நம்ம கரெக்டாக சொல்லணும். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். See, for TR the light should travel from denser to rarer. அப்போ light is traveling from where, medium 1 to medium 2. அதுக்கப்புறம் பாருங்கள், கீழேருந்து லைட் வந்து ஃபஸ்ட் மீடியம், கீழேருந்து லைட் மேலே போகுது. அப்போ கீழே இருக்கிறது தான் N1, மேலே இருக்கிறது N2, ஃபஸ்ட் மீடியம் டு செகண்ட் மீடியம். இப்போ ஃபஸ்ட் மீடியம் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கணும், டென்சர் மீடியம் இல்லையா, கொஸ்டின்லேயே அதுதான் இருக்குது. இப்போ லைட் வந்து என்ன ஆகுது, படுது, பட்டதுக்கப்புறம் என்னது, கிரிட்டிக்கல் ஆங்கிளில் பட்டு ரிஃப்ராக்டட் ரே என்ன ஆகிடுது, ரிஃப்ராக்டட் ரே 90 டிகிரி இட் மேக்ஸ். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டிஷனை மேக் பண்ணுறேன். அவங்க அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ வாட் தேர் ஆஸ்கிங் இஸ் விச் இஸ் IC அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, 2 ஆப்ஷனு. ஸோ நான் ஸ்னெல்ஸ் லா கண்டிஷன் அப்ளை பண்ணுறேன் ஃபார் கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஓகே, கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறேன் யூசிங் ஸ்னெல்ஸ் லா. ஸோ இன்சிடென்ட் லைட் வந்து
n1 medium, that is densel and the rarer போகுது, n1 sin IC will be equal to what? n2 sin 90. ஓகே, அதே மாதிரி sin IC என்ன கிடைக்குது? n2 by n1. நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும்ல, n2 by n1 நம்ம என்ன எழுதலாம்? v1 by v2 எழுதலாம் இல்லையா? ஸோ அதுபடி பார்க்கும்போது n2 by n1 என்ன எழுதலாம்? v1 by v2. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டுன்னு தோணுது? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 1. ஸோ IC will be sin inverse v1 by v2. ஸோ நிறைய பேருக்கு வந்து n2 by n1 வரைக்கும் நம்ம பண்ணிடுவோம், ஆனால் v1 by v2 நம்ம சொல்லணும். பட் தட் வில் பி யூஸ்ட் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம அடுத்தடுத்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், TAR நிறைய வெரைட்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே டெய்லி. ஓகே, நான் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் நாகராஜன். பை பை.